வித் லவ் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ட்ரெய்லரை பார்க்கும்போது. ஆஹா நல்லா காமிக்கிறாங்க ட்ரெய்லர்ல, படம் எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு யோசிச்சேன். பட் படம் போய் பார்க்கும்போது ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இந்த ஸ்கூல் டைம்ல லவ் பண்ணிட்டு அந்த லவ் சொல்ல பயந்துருப்பாங்க, இல்ல லவ் பண்ணிட்டு அதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் வந்து நல்லா கனெக்ட் ஆகும். ஸோ ஆரம்பத்துல இருந்து அந்த கடைசி வரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த லவ்வோட ரிலேட் பண்ணி டிராவல் ஆகிறதுனால எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும். அது இந்த ஃபேமிலி ஆடியன்ஸு இல்லை இந்த ஒரு நார்மல் ஆடியன்ஸ் அப்படின்லாம் தாண்டி நீங்கள் லவ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அப்படிதான் வந்து சொல்லி முடிக்கணும். அபிஷேக் அவருடைய ஆக்டிங் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. போக போக அது இன்னும் சூப்பராக வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹீரோயின் தமிழ்ல வந்து டெபியூ பண்றாங்க. எந்த அளவுக்கு வந்து இவங்க தமிழ் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆக போறாங்க அப்படின்னு யோசிச்சேன். பட் அவங்களோட ரோலும் அவங்களோட அந்த கேரக்டரும் சூப்பரா டைரக்டர் எழுதியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தனால இந்த படம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 10க்கு தாராளமாக 9 கொடுப்பேன். மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. ஆரம்பத்துல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே வந்து யுவனோட ஃபேஸ்ல இருந்து தான் அந்த ஒரு போட்டோல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே அதான். ஸோ அப்பயே வந்து நமக்கு மியூசிக் எந்த அளவுல இருக்கும்ன்றது வந்து தெரியணும். ஸோ அங்கேருந்து கடைசி வரையுமே அந்த மியூசிக் வச்ச இடமா இருக்கட்டும், மியூசிக்கோட விஷுவல் சிங்க் பண்ணதமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காரு. அதான் ஃபர்ஸ்ட் படத்துக்கு நம்ம எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. பட் போக போக இன்னும் நல்லா பண்ணுவாரு. 96 மாதிரி ஒரு சில ரெஃபரன்ஸ் இருக்கு, பட் அந்த கதை மாதிரியே கிடையாது. அதான் ப்ரோ, இது வந்து ஒரு ஆடியன்ஸ் மட்டும் பார்ப்பாங்கன்றது சொல்லாம லவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகும், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வித் லவ் இந்த படத்தை லவ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. எவ்வளவு பேர் பார்த்துட்டு வராங்களோ அவ்வளோ பேருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, படத்தை பத்தி நம்ம பேசக்கூடாது, படத்தை பார்த்தவங்க பயங்கரமா பேசணும்ட்டு பயங்கரமா பேச வச்சுட்டாங்க. பெரிய பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு படம். என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் யாரும் உள்ள பேசிக்க கூட இல்லை பக்கத்து சீட்ல இருக்கவங்க கூட. அந்த அளவுக்கு பயங்கரமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா, ஒரு முகம் சுழிக்கிற மாதிரியும் இல்ல, காமெடி எல்லாமே பக்காவா ஒர்க் ஆச்சு. அப்புறம் இந்த ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுவுமே ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆச்சு. ஆமா. ஆனா வந்து அது வந்து புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரியே தெரியவே இல்லை. இவங்க வந்து ஏற்கனவே நிறைய படம் நடிச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர் மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங்குமே வந்து இது வந்து ஆக்டிங் பத்தல, நல்லா இல்ல அந்த மாதிரி சொல்ற மாதிரியே இல்லை. கரெக்டா ஒரு பொருத்தமா அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணுமோ அது ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. காமெடி எல்லா சீனுமே சூப்பரா ஒர்க் ஆச்சு. இது மொக்க காமெடி, இது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரியே இல்லை. எல்லா காமெடியுமே அவுட்ஸ்டாண்டிங்கா சூப்பரா பக்காவா ஒர்க் ஆச்சு. அதுவும் கதையோட கரெக்டா டிராவல் ஆகி வந்துச்சு. இந்த ஒரு காமெடினா தனியா இந்த காமெடி பண்றதுக்கு ட்ரை பண்ண மாதிரி இல்லாம படத்தோட ரொம்ப சூப்பரா வந்துச்சு. 96 சாயல் இல்லைங்க, அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதாவது அந்த ஸ்கூல் லவ்ன்றதால அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்த்தா 3 எல்லாமே சொல்லலாம். பட் ஆனா ஸ்கூல் லவ்லயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எக்ஸ் லவர் கிட்ட போய் மறுபடியும் பேச வச்சு, ஆனா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அதனால இது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபேமிலி. ஆமா, எல்லாரோடையுமே பார்க்கலாம். ஏன்னா இதுல வந்து ஒரு வல்கரான சீன்ஸோ கத்தியில குத்துற மாதிரி சீனோ அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசா இல்ல. ரொம்ப டீசெண்டா இருக்கு படம். இவர் எப்படின்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ற மாதிரி பண்ணியிருக்காரு சொல்லலாம். இப்போ எஸ்கே இருக்காருல்ல, அவரோட படம் எல்லாமே அவரோட டார்கெட் எப்படி இருக்கும்னா மொத்த ஃபேமிலி ஆடியன்ஸும் எடுக்கணும், அப்படி அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா எடுத்திருக்காங்க படம். டைரக்டர் வந்து கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர் பெரிய லிஸ்ட் இருக்கு, அதுல இவரும் கண்டிப்பா வந்துருவாரு பெரிய டைரக்டர் லிஸ்ட்ல. இந்த வருஷத்துல பெரிய பிளாக் பஸ்டர் படமா இது கண்டிப்பா இருக்கும். ஒரு பெரிய கலெக்ஷன் அந்த பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா இருக்கும். படம் சூப்பரா இருக்கு, அருமையான படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம், எல்லாருக்கும் சூட் ஆகும். ஹீரோக்கு இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல. ஆக்டிங் மெச்சூரிட்டியா இருக்கு, ஆக்டிங்ல பக்கா பயணம் பண்ணிருக்காரு. ஃபன்னா இருக்கு, காமெடி எல்லாம் இல்ல, எல்லாமே சூப்பர் காமெடி இருக்கு, எமோஷன் சீன்ஸும் இருக்கு, எல்லாமே பக்கா இருக்கு. மியூசிக் சூப்பரா, மியூசிக் ஸ்டாண்டர்ட் சூப்பர் பண்ணிருக்காரு. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அப்படி சொல்லலாம், அவர் தான் இவர் வேறங்க. அப்பதான் நீங்க பாக்குறத பொறுத்தாரு. அப்படி பாத்தீங்கன்னா அப்படிதான் தோணும். ஆனா இல்ல, படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபன் தான். அதான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷன் வரும். நார்மலா ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி தான். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் அந்த மேக்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்டிங் நல்லா இருக்கு, அந்த பேர் நல்லா இருக்கு, அதனால படம் சூப்பரா இருக்கும்.
உங்களுக்கு படம் மொத்தம் பாத்தீங்கன்னா படம் உங்களுக்கு பேர் நல்லா இருக்குன்னா படமே சூப்பரா தோணும். உங்களுக்கு பேர் ரெண்டு சூப்பர் பேர் அருமையா ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க, பார்க்க நல்லா இருக்கு, ஃபீல் நல்லா இருக்கு. அதனால படம் எங்கேஜிங்கா இருக்கு. உங்களுக்கு காமெடி எல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் யாரும் எனக்கு ஒரு ஆவரேஜான மூவி தான் தலைவா. எதுவும் எதிர்பார்க்காம இருந்தால் மேபி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகல. செகண்ட் ஹாஃப் ஓகேவா இருந்தது. நல்ல டெபியூ, அபிஷனுக்கு ஒரு ஹீரோ நல்ல டெபியூ. பட் இன்னுமே நல்லா பெட்டரா பண்ணலாம்னு தான் தோணுச்சு. கம்பேரிட்டிவ்லி கண்டிப்பாக பிரதீப்பை கம்பேர் பண்ணுவாங்க. அது ஒரு சில சீன்ஸ் அப்படி தான் தோணுச்சு. மேபி பிரதீப்பை பார்த்துட்டனால நம்மளுக்கு அப்படி தோணுது. அபிஷன் முன்னாடி பண்ணியிருந்தானா பிரதீப்பை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. பட் இனிமேல் நல்ல ஸ்கோப் உள்ள படங்கள்லாம் கொஞ்சம் சீரியஸான படங்கள்லாம் பண்ணாருன்னா நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அபிஷன். இல்ல ஆக்சுவலா எனக்கு 2-3 நாளா ஒரு ப்ரொமோஷன் ஓடிட்டு பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மீன் 96 மாதிரி இருக்கும், ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் இல்லை. எனக்கு ஒரு யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரி தான். நிறைய யூடியூப் கண்டென்ட்ஸா கம்பெரிஷன் பண்ண மாதிரி இருந்தா அது எனக்கு தோணுச்சு. ஸோ எதுவும் எதிர்பார்க்காம இருந்தா மேபி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். மற்றபடி படம் முழுக்க அப்படிலாம் இல்லை. ரொம்ப சுமாரான, அதுதான் பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு எனக்கு ஆக்சுவலா. ஏன்னா ஷான் கிட்ட இருந்து ரொம்ப சுமாரான ஒரு ஆல்பம் தான் அது. எந்த அளவுக்கு அது சுமாருன்னா ரெட்ரோ சாங் எனக்கு பிடிச்சது. அந்த படத்துல உள்ள பாட்டு எதுவும் ஞாபகம் இல்லை, அந்த அளவுக்கு இருந்தது. நல்லா பண்ணிருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் எனக்கு இந்த படத்துலயுமே தெரிஞ்சாங்க. பட் அவங்களோட யூஸ்வலா என்ன பெஸ்ட்டா கொடுப்பாங்களோ அது கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டான ஒரு பேரு, நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காரு. அதான் சொன்ன, ஒரு சில இடங்கள்ல இன்னுமே ஸ்கோப் அவருக்கு இன்னும் அவர் லேர்ன் பண்ணிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்துக்கு இது ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. அப்படிலாம் இல்ல, எனக்கு எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் கொடுத்துருக்காங்க. பட் அதை தாண்டி நம்ம மனசுல அனிஷான்ற அந்த கேரக்டர் நிக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இவங்க ஹீரோக்கும் அனிஷாக்கும் ஒரு இடம் வரும். அது ரொம்பவே வந்துட்டு கவித்துவமா இருந்தது. ஐ மீன் வித் லவன் அங்க டைட்டில் வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. சீன்ஸா ஒரு சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸா ஒரு சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி அந்த அளவுக்கு ஹார்ட் டச்சிங் அந்த சீன் சொல்லலாம். பாசிட்டிவ்னா அந்த சீன், அது எழுதின விதம், அதை பெர்ஃபார்ம் பண்ண விதம் நல்லா இருந்தது. ஆமா 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 2 செகண்ட் தலைவா. அது மேபி பாக்குறவங்களுக்கு அது ஒரு மாதிரி படம் எதை நோக்கி போகுதுன்னு சொல்லும்போது அவரோட கேமியோ நல்லா இருந்தது. ஆமா, கப்புள்ஸா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அது இல்லாம 2K அவங்களுக்கும் பிடிக்கும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் எதுவும் பார்க்கலாம், எதுவும் வல்கர்லாம் எதுவும் இல்லாதனால எல்லாருமே அது பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். செம்ம ஒரு ஃபீல், ரொம்ப ஒரு மெமரிஸான ஒரு மூவிஸ்ன்னு சொல்லலாம். நம்ம 96 எந்த அளவுக்கு கொண்டாடணும் அந்த அளவுக்கு இந்த படத்தை கொண்டாடுறதுக்கான ஒரு ஒர்த்தபிளான மூவி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப்ல அந்த ஸ்கூல்லாம் காட்டும் போதெல்லாம் செம்ம ஒரு ஃபீல். ஒரிஜினல்டான எனக்கு என்னன்னா ஸ்கிரீன் பிளே தான் ப்ரோ. நம்ம அந்த இடத்துல ஸ்கூல்ல நம்ம லைஃப்ல உண்மையிலே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு 2 hours ஒரு 1 hour நான் ஸ்கூலுக்குள்ள இருந்துட்டு வந்தேன் அப்படிங்கிற நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் வரணும்ல, அந்த ஃபீலை கொடுத்துருச்சு. அப்படின்னாலே படம் சக்சஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த படமும் ரொம்ப சக்சஸான விஷயம். டைரக்டர் சாரோட ஆக்டிங் வேற லெவல் இருந்துச்சு. சாரி, ஆக்டர் ஹீரோவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா டைரக்டரா பண்ணாலும் பெஸ்டா பண்றாரு, ஹீரோவா இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் இது பண்றாரு. ஏன்னா எனக்கு இந்த 90s ஒரிஜினாலிட்டி அவர்கிட்ட பாக்குறேன். நிறைய பேர் பிரதீப் அவரை இமிடேட் பண்றாங்க அப்படிங்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தெரியல. அவர் டோட்டலா 2K அந்த மேனரிசமே கொண்டுட்டு வருவாரு. பட் இவரோட இது ஃபுல்லாவே 90s அந்த ஒரு மேனரிசம். அந்த பொண்ணு முன்னாடி போனா பின்னாடி, பொண்ணு பார்த்தா டக்குன்னு திரும்புறது, அழுகுறது, பசங்க எல்லாம் ஸ்கூல் டைம்ல எல்லாம் லவ் எல்லாம் நோன்னு சொல்லிட்டா அழுகுவாங்க. அந்த ஒரு எமோஷனல் எனக்கு என்னன்னா அந்த லாஸ்ட் பெஞ்சினாலே என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறது தோணுச்சுன்னா, ஆக்சுவலி லாஸ்ட் பெஞ்சினாலே ரொம்ப ரவுடிஸ்ங்க அப்படியா இப்படியான்னு கட்டுவாங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாம ஓப்பனா சொன்னா 90s லாஸ்ட் பெஞ்ச் எதுக்கு வச்சிருந்தாங்கன்னா அடி வாங்குறதுக்குன்னே வச்சிருந்தாங்க. அடி வாங்காத பசங்களே இருக்க மாட்டாங்க. அந்த லாஸ்ட் பெஞ்சில் எப்பவுமே அடி வாங்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கெத்துங்கிற மாதிரி காமிச்சாங்க. ஸோ அந்த ஃபீலை இந்த படத்துல ரொம்ப ஒரிஜினாலிட்டியா கொடுத்துருப்பாங்க. ஹீரோனிக் சீரியஸாவே அந்த ஸ்கூல் லைஃப்ல எல்லாம் அந்த ஜடையெல்லாம் இழுக்கிறது, அந்த காம்பஸ் வச்சு குத்துறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே படம் சூப்பரா இருந்தது. செம்ம ஃபீல் அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். நீங்க வித் லவ்னோட எல்லாரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா லவ் மூவி கொஞ்சம் ஓவரா இருக்கும், குழந்தைங்களா கூட்டு வர முடியாது, ஃபேமிலியோட பார்க்க முடியாது அப்படிம்பாங்க. பட் இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம 96 எந்த அளவுக்கு ஃபேமிலியோட குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணோம்ல, அதே அளவுக்கு இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். அவள் வருவாளா சாங் வேற வருது, சூப்பரா இருந்தது. உண்மையில அந்த சிச்சுவேஷன், அந்த சாங், அந்த ஒரு ஃபீல், அந்த ஃபீலே வேற மாதிரி மாத்தி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்தது படம்.